அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி முறுமுறுன்னு கீரை சிப்ஸு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் உடனே பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எங்களோட எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மொறுன்னு கீரை சிப்ஸு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல கீரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சுருங்க. இல்லைன்னா ஒரு துணியில் போட்டு தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம கையில் பிடிக்கும் போது ஈரம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கீரை வேணாலும் கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு. நம்ம அப்படியே கீரையை கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், மிக்ஸ் பண்ணும்போதே அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கீரையோடு நல்லா ஒட்டிக்குது. நம்ம கீரையை ரொம்ப சின்னதாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அந்த லைட்டாக இருக்க ஈரப்பதத்தில் இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா ஒட்டிக்குது. இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரு, உப்பு, கீரை அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இது ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கிட்டு அதை அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு அதில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம லைட்டாக வறுத்தெடுக்க போகிறோம். ரொம்ப அதிகமான ஃப்ளேம்லாம் வைக்க வேண்டாம். ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுட்டு இந்த எள்ளு நம்ம வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி சும்மா லைட்டாக அது அந்த வெடிக்கிற மாதிரி வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோடு சேர்த்துட்டு ஒரு 2 மிளகாய் சேர்த்துட்டு இதே மாதிரி வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அரைக்க போகிறோம். இந்த வெள்ளை எள்ளு மட்டும் நம்ம இப்போ இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு பாருங்கள், இப்போ நல்லா கிராக்கில் ஆகுது, லைட்டாக வெடிக்குது இந்த எள்ளெல்லாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்க போகிறோம். காரம் வேணும்னா எள்ளு வறுத்த மாதிரியே ஒரு 2 காஞ்ச மிளகாயை போட்டு வறுத்துட்டு எள்ளோடு சேர்த்து காஞ்ச மிளகாவையும் வறுத்துக்கலாம். நான் காரம் வேணாம் அப்படியே நார்மலாக செய்கிறதுனால இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கீரையை இதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கீரை அந்த கார்ன்ஃப்ளவர் கீரை விழவே இல்லை. ஏன்னா கீரையில் கொஞ்சமான ஈரப்பதம் இருந்தது, அதனால் அது நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா கீரையும் சேர்த்துடலாம். ஆயில் நம்ம அதிகமாக ஊற்ற வேண்டாங்க. கடாயில் நமக்கு பாதி அளவுக்கு இருந்து கொஞ்சம் கீழே இருக்க வரைக்கும் ஆயில் சேர்த்தாலே போதும். ஏன்னா நம்ம கீரையை போட்ட உடனே இது ஃபுல்லாக இந்த மாதிரி மேலே வந்துடும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஆயில் ஊற்றிக்கோங்க. கீரையை சேர்த்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடனே இது நல்லா ஃப்ரை ஆகிடும். அதோட நல்லா கிறிஸ்பியாகவும் ஆகிடும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துருக்கிறதுனால. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே அடுப்பு மேலே வைக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரைட் ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எல்லா கீரையையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு முதல்ல ஃப்ளேம் சூடான உடனே மீடியம் ஃப்ளேம்லேருந்து உடனே சிம்முக்கு வச்சிடணும். அதுக்கப்புறம் கீரையை போட்டு சும்மா லைட்டாக ஒரு 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் வச்சாலே போதும். இது நல்லா ஃப்ரைட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா கீரையையும் எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் ஏதாவது வச்சு அது மேலேயோ போட்டு நீங்கள் ஆயில் ரெடியூஸ் ஆன அப்புறமா கூட எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்த பிறகு இதில் நம்ம ஏற்கனவே
எள்ளு வந்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே நல்ல கிறிஸ்பியான மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வெளியிலேருந்து அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு உடனே இதை செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் வந்து ஆயில் நிறைய இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த பவுடர் நம்ம சேர்த்த உடனே ஆயில் வந்து எல்லாத்துக்கும் சரியாக போயிடும். நீங்கள் ஆயில் ரிடியூஸ் பண்ணணுன்னா டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ ஃபஸ்ட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை இந்த மாதிரி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது ரெடி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். உடனே செஞ்சு குழந்தைங்களுக்கு சூப்பரான அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.